செயல்படாத கிருபைகள் செயல்படுவதற்கு தான் இந்த ஸ்தோத்திரம் வழிவகுக்கிறது. ஸ்தோத்தரிக்கணும், விசுவாசியும் ஸ்தோத்தரிக்கணும், ஊழியக்காரனும் ஸ்தோத்தரிக்கணும். இது வருகிற போகிற பொழுதெல்லாம் தோத்திரம் அது இல்லை, உண்மையிலே ஸ்தோத்தரிக்கணும். இது ஸ்தோத்திரம் என்று நீங்கள் கூகுளில் அடிச்சிங்கன்னா பல வசனங்கள் வரும். இது நம்மெல்லாம் அதுக்குள்ளெல்லாம் போகல, நேராக கர்த்தருடைய வெளிப்பாட்டுக்கு போகிறோம். ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியினால் வருகிற நன்மைகள் எவ்வளவோ நீங்கள் காதால் கேட்டு, இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுருக்கலாம். ஆனால் தீமைகள் மட்டும் நீங்கள் அறிந்தீங்கன்னா இந்த நேரத்திலேருந்து நீங்கள் அதை குறித்து ஸ்தோத்திரம் செலுத்தாததை குறித்து தேவ சபை பயப்படணும். யூ வில் பி ஸ்கேர்ட். உங்களுக்கு அந்த தேவனுடைய பயம் வரணும், தேவனுடைய பயம் வரணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய சின்னமே, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஒன்று இது நிமித்தம் என்ன நடக்கிறது என்று கேட்டால் என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக சொல்லுகிறேன். அவங்களுடைய இருதயம் கலங்காது இருப்பதாக. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், இது யார்? புறஜாதிக்கு இல்லை, முழுக்க முழுக்க விசுவாசிகளுக்கு. தேவன் என்று அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் என்ன பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். உங்களை அறியாமல் ஒரு விக்கிரகாராதனை வந்துடும். இது உங்களுக்கு எடுத்து சொன்னால் உங்களுக்கு புரியாது, இப்படி சொன்னால் புரியாது. இதுக்கு ஒரு வழி இருக்கிறது. இதற்குரிய ஒரு சரிதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் என்று அறிந்தோம், தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறீங்க, ஸ்தோத்திரம். அதுதான் உங்களை கிட்டி சேர்க்குது. எனக்கு தெரியும், ரொம்ப ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே தெரிந்தவர்கள் எல்லாம் வெகு சில மாதங்களுக்கு முன்பு தான் ஞானஸ்நானம் எடுத்துருக்குறாங்க. எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தெரியும், எனக்கு ஊழியனாக தெரியும். அவர்கள் அது வந்து சேர்கிறதுக்கு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு ஆத்மா சந்திக்கப்படுகிறது சொல்கிறேன், ஒரே ஒரு ஆத்மா. இது ஒரு அனுபவம் என்பதற்காக சொல்ல வருகிறேன். சரி, இப்பயாவது வந்தீங்களே, சந்தோஷம், அப்படி தான் நான் எடுத்துக்கொள்வேன். தேவன் என்று அறிந்த பிறகு உன்னுடைய கிரியைகள் எப்படி இருக்கணும்? அவரை மகிமைப்படுத்தணும். என்ன ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நீங்கள் ஸ்தோத்திரியாமல் இருக்கிறது, மகிமைப்படுத்தாமலும் என்று எழுதப்பட்டு ஸ்தோத்திரியாமல் இருந்து